ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு கேட்குதா? நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து ரவை பாயசம். அது கேசரி மாதிரி, அதாவது கேசரியோடைய சிஸ்டர் இல்லைன்னா தம்பி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ரவையை வறுத்து எடுத்துப்போம். அது தண்ணி அளந்து ஊற்றணும். அளந்து கேசரிக்கு நீங்கள் கரெக்டாக அளந்து ஊற்றணும். இது பாயாசத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். நீங்கள் எதில் ரவையை அளக்குறீங்களோ அதுக்கு டபுளாகவே ஊற்றிக்கலாம். டபுள் ட்ரிபிளாக கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா பாயாசம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போகிறாங்க, கோந்து கிண்டுறேன் இப்போ அந்த பாத்திரத்தில் ஓட்டு விழுந்துடும்ல, அதை அடைக்கிறதுக்கு கோந்து செஞ்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, கோந்து செஞ்சு தான் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு நானும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேசரிக்கு பாயாசத்துக்கு ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஏலக்காய் பவுடர், எப்போயுமே ஒரு நல்ல அரோமா தரும் ஏலக்காய் தான் பாயாசம் கேசரி எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் என்ன சொல்லுங்கள்? நெய். ஒரு ஸ்வீட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நெய் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு தனி ஸ்வீட் தரும். நெய் போட்டாச்சு, ரெண்டும் போட்டு தண்ணி சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரவையை இறக்கியாச்சு உள்ளே. எப்பயுமே ரவை போடும்போது விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கேசரி, உப்புமா எல்லாத்துக்குமே ரவை ஏன்னா அப்படியே கட்டி கட்டி ஆகிடும். நல்லா கிண்டிகிட்டே இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நல்லா கிண்டுங்க. விடாமல் கொஞ்சம் நேரம் அது கரெக்டான அந்த பதத்துக்கு வர வரைக்கும் கிண்டிட்டு இப்போ மில்க் பால் காய்ச்சின மில்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா கொதிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நல்லா அடிக்கடி கிண்டி விடுங்க. அப்போ தான் அந்த இது வரும். இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா அது அந்த எல்லோயிஷாக இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுகரை அளந்து போடுங்க. ஓவர் ஸ்வீட் வேணான்னா கம்மியாகவும் போட்டுக்கலாம். நான் பேக்கை பிரித்து அப்படியே கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் அது கொதிக்கிறதுக்குள்ளே இங்கே தாளிப்பு நெய் ஊற்றி அதில் முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா, உங்களுக்கு என்னென்ன இருக்கோ உங்கள் வீட்டில் அது எல்லாமே போடலாம். அதுக்காக எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கடுகு, மிளகு, ஜீரகம்லாம் போட்டுற போகிறீங்க. இந்த பாயசத்துக்கு போடுவோம்ல, அந்த தாளிப்பை போட்டு இறக்குங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ நெய் கொஞ்சம் தட்டுப்பாடு, அதுக்காக போட்டேன். புகையாக கிளம்புன்ற மாதிரி ஹோமகுண்ட மாதிரி புகை கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. உடனே நான் ஆஃப் பண்ணிவிட்டேன், எங்கடா தீஞ்சிட போகுதுன்னு. கொஞ்சம் நெய் தாராளமாகவே போட்டுக்கோங்க, டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நெய் கொஞ்சம் டிமாண்டில் இருக்குது, அதனால் நாங்கள் இருக்கிற நெய்யை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா போட்டு கிண்டிட்டேன். சூப்பர் பாயசம், உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டு. நான் கூட இப்படி ரொம்ப நினச்சேன். செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. பார்க்கவும் கலர்ஃபுல்லாக ஒரு நல்ல ஸ்வீட்டு. இப்போ ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா இல்லை ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஏதாவது படைக்கணுன்னா நீங்கள் சேமியா இதெல்லாம் இது பண்ணுறத விட இந்த மாதிரி பாயசமும் ட்ரை பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டாக எப்போ பார்த்தாலும் சேமியா பாயசம், அந்த இது ஜவ்வரிசி பாயசம், அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், பாயசம் ரெடி. ஓகே, பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.